நம்ம பையன் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கான், படிச்சுட்டே வேலைக்கு வந்திருக்கான். நீ என்ன படிப்புன்னு படிச்சிருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ எம்பிஏ படிச்சிட்டு இருக்கேன். எம்பிஏ படிச்சிட்டு இருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து டிடிஎம்என்எஸ் காலேஜ் கள்ளிக்குளத்துல முடிச்சேன். சரி, இப்போ எம்பிஏ பெட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கேன். நீ இந்த விவசாய வேலை பார்க்க என்ன காரணம்? லீவ் அன்னைக்கு மட்டும் வந்துக்கிடுவேன். அளவுக்கு பைசா ஆகிடும்ல, பஸ் செலவுக்கு. சரி, அதாவது நம்ம வீட்டால நம்பி இருக்காம நம்ம நம்மளையே நம்பி இருக்கலாம். அப்ப இந்த வாழைக்கோட்டுக்கு வந்தாக்கி நல்லா இஷ்டப்படி செலவழிச்சுக்கலாம். பஸ் செலவு, அப்புறம் சாப்பாடு செலவு நீனே பாத்துக்கிடுவா. மற்றவங்கள சார்ந்து இருக்காம நம்ம நம்மளையே சார்ந்து இருந்தோம். இந்த நீ படிச்சிருக்க படிப்பு என்ன படிப்பு உனே? இது வந்து எம்பிஏ படிக்கேன். எம்பிஏ வந்து இது வந்து பிசினஸ் பத்தி தான் வரும். சரி, இது வந்து பிசினஸ் நம்மளாவே பிசினஸ் வந்து இப்போ மத்த கம்பெனிக்கு கூட நம்ம வேலைக்கு போகலாம். இல்லாட்டி கூட ஒரு நம்மளா கூட சொந்தமா கூட பிசினஸ் வச்சு கூட ரன் பண்ணலாம். 2 இயர்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பிள்ளை போதும். அதை பத்தி மத்தபடி நம்மளே சொந்தமா கூட கம்பெனி வச்சு ரன் பண்ணலாம். இந்த வேலை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? அப்படி லீவ் நாள் வரீல? இது இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தானே இந்த வேலையை ஃபாலோ பண்ணி வரேன். வாரத்துல எத்தனை நாள் வருவீங்க? வாரத்துல 2 நாள் வருவேன். 2 நாள் வருவீங்க மட்டும். மத்த அன்னைக்கு காலேஜ் போயிருவேன். அப்புறம் வீட்லயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். வீட்டுல கொஞ்சம் மாடு கிடக்கு. அந்த மாட்டுக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சு இற போட்டுட்டு அதுக்கப்புறம் பால்லாம் எடுத்து ஊத்திட்டு அந்த வேலை வந்து ஈவினிங் பார்ப்போம். இந்த வேலை வந்து மார்னிங் பார்ப்போம். சரி 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 நட்பே. சரி சரி பாப்போம். நீ என்ன படிச்சிருக்க? அவனே 10th படிச்சிருக்கேன். 10th படிச்சிருக்கியோ? எத்தனை வருஷமா விவசாயம் பாக்கா? 5 வருஷம் பாக்கேன். 5 வருஷமா வெட்டுதான். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தா? இதுக்கு முன்னாடி எங்க கோயம்புத்தூர்ல பழக்கடை அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். சரி, இப்பதான் விவசாயத்துக்கு வந்திருக்கா. 5 வருஷமா? 5 வருஷமா வெட்டு மட்டும் தான். இந்த வெட்டுக்கு எவ்வளவு? தரிசு வெட்டுக்கு எவ்வளவு? 1600 1800. இந்த வயல எப்படி வெட்டைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இந்த வயலு வெட்டைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கா? ரொம்ப கலிகளா தெரியுது எனக்கு. பார்க்காதான் கேட்டேன். கலிகால் தான். அப்படியா? உலக மடங்கு. சரி, எத்தனை மணிக்கு இந்த வயல் முடியும்? இந்த வயல் முடிய சுமார் 1 மணி ஆயிரும் கண்டிப்பா. சரி சரி வரேன். சரி, நீ இவ்வளவு நேரம் சொன்னதுக்கே நன்றி. சரி குரூப்ல. சரி, வெட்டைக்கு வயல் எப்படி இருக்கு? கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. நீ எத்தனை வரவன படிச்சிருக்கா? நான் 10 முடிச்சிருக்கேன். 10 முடிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்தா? நான் முன்னாடி சென்னையில வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தா? சென்னையில சூப்பர் மார்க்கெட்ல பில் கவுண்டர்ல வேலை பார்த்தேன். பில் கவுண்டர்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தா? நான் ஒரு 2 வருஷமா வேலை பார்த்தேன். பில் போட மட்டும்தான். ஆமா, பில் போட. எதனால இந்த வேலைக்கு வந்திருக்கா? விவசாய வேலைக்கு. இதுல ஒரு 4 நேரத்துல முடிஞ்சிரும். சரி, அங்க வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க உனக்கு? அங்க மாசம் 10,000 கொடுத்தாங்க. 10,000 கொடுத்தாங்க. இங்க வந்து சம்பளம் இங்க எவ்வளவு கிடைக்குது? இங்க டெய்லி 1000 ரூபாய் பாத்துட்டு போயிருவோம். அது வெட்டதை பொறுத்து. ஆமா, அப்படித்தானே? சரி, அப்ப இந்த வேலை தான் உனக்கு சுதந்திரமா இருக்கு. அப்படித்தானே? அந்த வேலையோட இது பெஸ்டா? எல்லாம் ரொம்ப இதா இருக்கா? இல்ல, இந்த வேலை தான் பெஸ்ட் நம்மளுக்கு. வருவோம், வேலையை செஞ்சு போட்டு போயிட்டே இருப்பியா? அப்படித்தானே? சரி சரி. இன்னும் எவ்வளவு நாள் இந்த வேலையை பார்க்க உனக்கு ஆர்வம்? நான் 80 வயசா இருந்தாலும் பாப்பேன். 80 வயசு அவன் திறமை இருக்க வரைக்கும் பாப்பா. அப்படித்தானே? நான் கஞ்சி ஊருக்காதானே சாப்பிடுவேன். ஆள் சின்ன வேலை இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்த வேண்டியதானே? நம்ம சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த வேலைக்கு அப்படிதான் இருக்கும். இந்த உடம்புக்கு இந்த இது வேலைக்கு ஏறாது உடம்பு. ஆமா. சரி நட்பே. சரி பாரு நட்பே. வாவருக்கு சண்டை போடுற டீம். அதிகமா தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஒண்ணு செய்யுங்க, எனக்கு முன்னாடி கொச்சிருங்க. அவருக்கு சண்டை போடுறது கடவுளே. அப்படி போடாப்பா, இப்படி போடுப்பா. கரெக்டா போடுங்க மம்டி, கரெக்டா போடுங்க. இப்படி போடணும். சரி, இப்போ அப்போ ஒண்ணு பண்ணுங்க, முன்னாடியே கொத்திருங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்படி சொல்லு. சரி.